இடுப்புல தேய்ச்சில மச்சானுக்கு வந்தது வரதுமா இங்கிலீஷ் விச தூக்குது. என்ன எனக்கு எல்லாம் உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் மேல இங்கில ஏறுது இறங்குது. என்ன மூச்சுட்டேன். ஐயோ பார்த்து மச்சான், மூச்சு சூடானா முந்தி பட்டிக்கிட்டு சந்தி சிரிச்சிடும். ரைட். எல்லா ஊர்லயும் சிரிச்ச மாதிரி இங்க சிரிச்சிட கூடாது. ஓகே. அதனால உங்க லவ்ஸ் எல்லாம் இன்னைக்கு மேடைக்கு பின்னாடி வேண்டாம், மேடைக்கு முன்னாடி வேண்டாம், மேடைக்கு சைடுல வச்சுக்கிட்டு முதல்ல வந்திருக்கேன் எங்க மச்சாங்களுக்கு, மாமாங்களுக்கு, அக்கா மாறு, தங்கச்சி மாறு, முக்கியமா அந்த குட்டீஸுக்கு நல்லா உட்காந்து தங்கப்புல நல்லா உட்காருடா, நல்லா ஓட்டட வச்சற போட்டு நல்லா உட்கார்ந்துங்க பாரு. ஒரு வணக்கத்தை சொல்லிட்டா போச்சு. ஐயா வாரு சபையரே வயசுல பெரியரே, வாரு சபையரே வயசுல பெரியரே, குரு சபையரே கொடுக்கிற பெரியரே, குரு சபையரே கொடுக்கிற பெரியரே. வந்தரம்மா ஐயா வந்தரம்மா ஐயா வந்தரம்மா சந்தோஷமா பாருங்க. வெத்தலையில் திருவாரூர் வெத்தலை வாங்கி வந்த எத்தையரை வாங்கி கூட வாங்கி வந்த எத்தையரை வாங்கி கூட நீங்க வந்த பிள்ளை நானுங்க. நிப்பாடு சட்டி போடு, நிப்பாடு எல்லாம் நிப்பாடு. மைசெட் கவுண்ட் அண்ணே அள்ளிட்டு போறேன். நீ கிளம்பு நீ வெளிய இருக்க. எதுக்குடா அடிச்சு விடுவாரு உங்களுக்கு? அவருக்கு சம்பளம் கொடுத்து எல்லாம் அடி விடுவோம். உங்களுக்கு சம்பளம் கொடுத்து அடி விடுவோம். ஆமா. எப்ப ஒரு சேர்ந்து இவ்வளவு பொருள் செலவு பண்ணி கஷ்டப்பட்டு இந்த கச்சேரி வச்சிருக்காங்க. நீ பாட்டுக்கு வந்த எல்லாத்தையும் கலட்டுங்க குடிக்க வாங்க போன்ற. அப்படி இல்லனே, நீங்க தப்பா பேசுறீங்க. தப்பாவா? நீ விளையாட்டுக்கு சொல்ல போய் எல்லாம் எந்திரிச்சு போயிட்டாங்க. அதெல்லாம் இல்ல. என்ன எதுக்கு தெரியுமா பண்ணிப்பாட்டுனே? எதுக்கு தெரியுமா? மைக்க தர மாட்டேன். எதுக்கு தெரியுமா பண்ணிப்பாட்டுனே? எதுக்கு? லூசா? மெண்டலா? பைத்தியமா? என்னடா வாய்க்கு நீ வந்து கீழே மேடைக்கு கீழே இறக்கி போது இதெல்லாம் சொல்லி பாரு. சொல்லவே மாட்டேனே, அடிப்பேன் வச்சு குத்துவேன். அதாவது எதுக்கு நிப்பாட்டணும்னா, இங்க வந்திருக்கிறது யார் எங்க இருந்து வந்திருக்கணும் நமக்கு தெரியும். இந்த உட்கார்ந்து பாக்குறாங்களே ஜனங்க, ஆமா, அவங்களுக்கு என்ன தெரியும்? அந்த தலையில வெள்ளை பெயிண்ட் அடிச்சிட்டு ஒரு ஆத்தா உட்கார்ந்துருக்கே, அதுக்கெல்லாம் என்ன தெரியும்? நிறைய இருக்காங்க. வாயில போட்டுட்டு மொஞ்சானே உட்கார்ந்துருக்கா என்ன தெரியும்? உன் லட்சணம் என்னன்னு எனக்கு தெரியும். உன் லட்சணம் என்னன்னு எனக்கு அவங்களுக்கு தெரியாதுல. நாளை பின்ன அந்த ஊர்ல கூடி பேசிக்குவாங்க. என்னது? அந்த முச்சங்கள் ரெண்டுகிட்டு இந்த முனையில ரெண்டுகிட்டு சந்து ஒந்துக்கலாம் ரெண்டுகிட்டு பக்கத்து ஊர் கிளவி நம்ம ஊர் கிளவி எல்லாம் சேர்ந்து பேசுங்க. பக்கத்து ஊர் கிளவி நம்ம ஊர் கிளவிட்ட கேட்கும், உங்க ஊருக்கு யாரா கச்சேரி வந்தாங்களா முன்னாடி? ஆரடி வந்தது அப்படின்னு கேட்கும். நம்ம ஊர் கிளவி என்ன தெரியுமா சொல்லணும்? அழகா சொல்லுங்க. அது யாரா வந்தாங்க, அவங்க முகர கட்டையும் மூஞ்சி கட்டையும் அவ்வளவு கேவலமாவா சொல்லும்? ஒருத்தர் கையிலையும் கச்சிப்பு கழுத்துலையும் கச்சிப்பாவே வந்து ஆராண்டி பொழந்த நடிக்க ரெண்டு பாடைய கூட்டிட்டு வந்தாங்க. வந்து இப்படியே சோட்டா பீ மாதிரி
ஏய், அப்படியா சொல்லும் வேற எப்படி சொல்ல அந்த ரெண்டு பிள்ளைகளும் சிவப்பட கட்டிட்டு வந்து நின்னது அப்படித்தான்ப்பா இருந்துச்சு அடி ஆத்தாடி யாரும் ஊர்ல இருந்து புதுசா வந்தீங்களா அப்படித்தான் பாருந்துச்சு என் மகராசி அடி ஆத்தாடி நீங்களே சொல்லிக்குவீங்க பரவாயில்லை. அப்படிலாம் சொல்லவே கூடாது எப்படி சொல்லணும் இன்னார் வந்தாங்க இப்படி இப்படி பாடுனாங்க அன்னார் வந்தாங்க அப்படி அப்படி ஆடுனாங்க அந்த ஊர்ல இருந்து வந்தாங்க அதுக்கு நான் என்ன சொல்லணும் ஒரு இளவு தெரியாது சும்மா இருந்துரு அப்படிங்கறத சொல்லணுமா இல்லையா சொல்லணும். சொல்லிருவோமா சொல்லித்தான். சொல்லுவோமா ஐயா கச்சேரி நான் கச்சேரி இது நாட்டுப்புற கச்சேரி கச்சேரி நான் கச்சேரி சரவேண கச்சேரி கச்சேரி நான் கச்சேரி கிராமிய கச்சேரி கச்சேரி நான் கச்சேரி கருமாரி சரவோட கச்சேரி விஜய் பெற்ற மாட்டு மாடு வித்தியாசமான கச்சேரி விஜய் பெற்ற மாட்டு மாடு வித்தியாசமான கச்சேரி இலக்கிய மாட்டுப்பாடு லட்சவான கச்சேரி இலக்கிய மாட்டுப்பாடு லட்சவான கச்சேரி தீபிக மாட்டுப்பாடு புத்திப்பான கச்சேரி தீபிக மாட்டுப்பாடு புத்திப்பான கச்சேரி சுதர்சன் மாட்டுப்பாடு சூப்பரான கச்சேரி சுதர்சன் மாட்டுப்பாடு சூப்பரான கச்சேரி கச்சேரி மாட்டு